அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜூஸியான டேஸ்ட்டான லேவரியா ரெசிபி எப்படி செய்கிறேன்னு தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இதுக்கு முன்னுக்கும் லேவரியா செஞ்சு என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அது அவ்வளோவா கிளியரும் இல்லை, சவுண்டும் போதா. அதனால் நான் மறுபடியும் இதே ரெசிபியை செஞ்சு உங்களுக்காக ரீஅப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ லேவரியா செய்கிறதுக்காக இந்த கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்து வைக்கிறேன். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் செஞ்ச அரிசி மாவு கூட சேர்த்துக்கொள்ள இயலும். இப்போ அந்த அரிசி மாவில் அந்த காற்ற டம்ளரால் 3 கப்புக்கு மாவு எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த கம்பாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி ஒரு கம்பால் இப்படி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. கையால் செஞ்சால் எங்களுக்கு சுற்றும். அதனால் இப்படி இந்த அகப்ப கம்பாலே நான் கிண்டி கிண்டி மாவை கடைசி வரைக்கும் பிணைஞ்செடுக்க போகிறேன். பாருங்கள், தண்ணியை ஊற்ற ஊற்ற அப்படியே டிக்காக மாவு நல்ல எங்கட தேவையான லேவரியா செய்கிற பதத்துக்கு வரும். இப்போ கடைசியில் நல்லா ஆறினத்துக்கு பிறகு கையாலே நல்லா பிணைஞ்செடுத்துக்கோங்க. இப்போ சூடெல்லாம் ஆறிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கோங்க. ஹார்டாக இருந்து எங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாகிரும். மாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக விட்டுட்டு இப்போ லேவரியாவுக்கு தேவையான சீனி சம்பளை செஞ்சு கொள்ளுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு சட்டியில் நான் காட்டினேன் டம்ளர், அந்த டம்ளரில் அரைவாசி அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவுகள் தெரியாட்டி நான் காட்டுற மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் மாவில் அந்த டம்ளரில் தான் அரைவாசிக்கு சீனி எடுத்து வைக்கிறேன். தேங்காய் அரை மூடிக்கு தான் எடுத்திருந்தேன். நீங்கள் இதில் காட்டுற அளவுகள் மாதிரி செஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் லேவரியா. இப்போ சீனி அடுப்பை குறைச்சே வச்சு நல்லா கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் நேரத்துக்கு விட்டோம்னா அதுவே இலவி நல்லா எல்லாம் கரைஞ்சி கெரமலாகி வந்துடும். நல்லா இப்படி கிண்டி கொண்டே இருந்தீங்கன்னா இப்படி தண்ணி மாதிரி சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு தேங்காயை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். தேங்காய்னா ஒரு பாதிக்கு தான் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தேங்காயை கூடையாவோ குறையாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அந்த வெள்ளை கலர் தேங்காய் பூவெல்லாம் மறையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ப்ரௌன் கலருக்கு அப்படியே சோப்பாகி வரணும். இப்போ பாருங்கள், தேங்காய் சம்பளம் எங்களுக்கு ரெடியாகியாச்சு. இப்போ நான் லேவரியா புளியறதுக்காக இடியப்பம் புளியக்கூடிய இந்த உரலத்தை எடுத்து வைக்கிறேன். எனக்கிட்ட அந்த கன் மாதிரி உரலும் இருக்குது, மற்ற சுற்றுற உரலும் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இதை ஈஸி மாதிரி இருக்கு. அதனால் நான் இந்த உரலை எடுத்து வைக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா தேங்காய் தடவிட்டு அதுக்குள்ளுக்கும் தடவிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு மாவு நல்லா ஒட்டாமல் புளிப்படும். இந்த சின்ன சின்ன ஓட்டை வச்சு அச்சே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு மெல்லிசா நல்ல இடியப்பம் மாதிரி நூல் நூலாக லேவரியாக வரும். இப்போ லேவரியாக புளியறதுக்காக நான் அந்த எங்கள்கிட்ட பக்கத்தை எடுத்திருந்தேன். நீங்கள் உங்கள்கிட்ட வாழையில் இருந்தாலும் அதில் எண்ணெயை தடவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா எண்ணெயை தடவி விட்டதுக்கு பிறகு நாங்கள் லேவரியாவை புளிஞ்சிட்டு அதிலே சம்பளை வச்சு உருட்டி எடுத்துட்டோம்னா எங்களுக்கு லேவரியாக ரெடியாகி வந்துடும். கையில் மாவு ஒட்டும்னு பயந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனால் கூட உரல்ல மாவை சேர்க்கலும். இல்லாட்டி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ எங்களுக்கு ஒட்டாமல் இருக்கு. இப்போ உரல்ல அரைவாசிக்கு தான் மாவு சேர்க்கணும், இல்லாட்டி எங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாகிடும். அதனால் இப்போ உரல்ல அரைவாசிக்கு மாவு சேர்த்துட்டு இப்போ புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். லேவரியாவுக்கு புளிய போக்கொள்ள இடியப்பம் மாதிரி இல்லாமல் கீழால் இடைவெளியெல்லாம் விளங்காமல் கொஞ்சம் தின்னாகவே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு சம்பளெல்லாம் கொஞ்சம் வெளியால் வராமல் நல்லா தின்னாக வரும் லேவரியா.
அவ்வளோ கனமாகவும் புளிய வேணாம், கொஞ்சம் லேசாகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கீழே இடைவெளிகள் விளங்கக்கூடாது, அந்த அளவுக்கு புளிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு லேசாயிருக்கும். இப்போ செஞ்சு வச்சிக்கிற சம்பளையும் சேர்த்துட்டு அப்படியே சுற்றி எடுத்துட்டோம்னா லேவரியாக ரெடி ஆகிரும். தேங்காய் கொஞ்சம் நல்லாவே தடவிக்கோங்க அந்த பேக்கில், இல்லாட்டி எல்லாமே ஒட்டி பிடிச்சிரும். இப்போ இப்படி பேக்காலே சுற்றி எடுத்துக்கோங்க. கையை வச்சிட்டோம்னா கையில் எல்லாமே ஒட்டி வந்துடும், அதனால் கை வைக்காமல் இந்த பேக்காலே உருட்டி விட்டுக்கோங்க. இப்படி பாருங்கள், ரவுண்டாக பசுந்தாக வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரைஸ் குக்கரில் தான் அவிச்செடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இட்லி குக்கர் இருந்தால் நீங்கள் அதுலேயும் அவிச்செடுக்க இயலும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரைஸ் குக்கரில் வச்சிட்டோம்னா எங்களுக்கு லேவரியாக நல்லா பசுந்தாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இப்படி சுற்றி நல்லா பெருசாகவே மாவை புழிஞ்சு விட்டுட்டு நடுவில் சம்பலை வச்சுட்டு பேக்காலே சுற்றி விட்டுட்டோம்னா லேவரியாக ரெடி ஆகிரும். கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய தான், நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் காட்டுற அளவுகளில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நான் இன்னும் நிறைய சிம்பிளான ஸ்ரீலங்கா ரெசிபிகள் செஞ்சு போடுறதுக்கு இருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணினா தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் உஜார் வரும், வீடியோ போடணும் தொடர்ந்துமே அப்படின்ட்டு. அதனால் நம்மளோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ இதே மாதிரி எல்லா லேவரியாவையும் செஞ்சு எடுத்துட்டேன். ரைஸ் குக்கரில் வைக்க போகல நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. முன்னுக்கே சூடு பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஜூஸியான டேஸ்டான லேவரியாக ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், அவிஞ்சி வந்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தொட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒட்டாமல் வந்துட்டுன்னா லேவரியாக ரெடி ஆகியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நம்மளோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.